சொன்னது போல திரு அண்ணாமலைக்கும் அண்ணாமலையாரே நம் இடத்தில் வருகிறார். மாசி மக விழா. இந்த விழாவிலே செல்வ விநாயகருக்கும் எல்லை காளியம்மனுக்கும் நீங்கள் நடத்துகிறீர்கள். பெருந்திரளான மக்கள்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாய்ப்பு நமக்கெல்லாம் விடுமுறையா இருக்கு. மாணவர்களுக்கு, உங்க குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா வீட்டை விட்டு நீங்களாம் வரமாட்டீங்க. யூகேஜி எல்கேஜி தூக்குற புக்கு 10 கேஜி கொண்ட விடுறோம், வரோம், டிவி பார்க்குறோம். இப்பொழுது முறையாக யாகசாலையுடன் மந்திரங்கள் ஓத சமயாச்சாரியார்கள் சத்துவாச்சாரியர்கள் எல்லாம் இவர்களுக்கெல்லாம் பொன்னாடை புரிந்து பரிவட்டை மாலை சாத்தி அவர்கள் வாழ்க வரமுடன் நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை நாட்கள் வரைக்கும் அப்படி இருக்கை போடுங்க. இல்லை என்றால் தரையில் அமருங்கள். ஐயா ஒரு பரிவட்டம் எடுக்கின்றவர்கள் முறையாக அதை சிரசை அமைத்து அவர்கள் முறையாக அதை அணிவிக்கின்றார்கள். பெரியவர்கள் வாழ்த்துகின்றார்கள். நல்ல இசை செட்டு அமைத்த அதோடு இதுக்கு சரியான கரடமுட இந்த பகுதி சாலை அமைத்திருக்கிறார்கள். அந்த சாலை அமைத்த பணியாளர்களுக்கும் அல்லுபகலமாக பாடுபட்ட பெரியவர்களுக்கும் கவிஞர் சொல்லுவார், முடிந்தால் ஒரு குவியல் தாருங்கள், இல்லை என்றால் நம்மால் முடிந்த நிதி தாருங்கள், அதுவும் இல்லை என்றால் நல்ல இன்சல் தாருங்கள் என்று. இது முடிந்த அருள் பிரசாதம், அதாவது திருநீர், அது மேல் சந்தனம், குங்குமம், இதெல்லாம் இருக்கணும். உங்க குழந்தைங்களுக்கு திருநீர் இட்டு, சந்தனம் இட்டு, குங்குமம் இட்டு பள்ளிக்கு அனுப்புங்க, கல்லூரிக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. முடியாதவன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த குழந்தை வளரணும்னா நீங்க வாழ்த்துங்க. இன்னும் சற்று நேரத்தெல்லாம் ரகம் யாகசாலையிலிருந்து புறப்பட்டு அந்த கயிற்றின் மூலமாக தான், அது வெள்ளியா இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், அதன் வழியாக சென்று கர்ப்பகிரத்தை சென்றடையும். அப்படி சென்றால்தான் அந்த குடத்தில் இருந்த நீர் புனித நீராக மாற்றி கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகங்கிறது சமஸ்கிருதம், திருக்குடமுடக்கு என்பது தமிழ் சொல். 48 நாளைக்கும் இன்னைக்கே பதிவு பண்ணுங்க, கிடைக்காது. ஒரு நாளைக்கு